லட்சுமி, இப்படி பண்ணிட்டியே, என்னை விட்டு ஓடி போயிட்டியே. உன்னையே நினைச்சு நான் எப்படி ஆகிட்டேன் பாத்தியா? உனக்கு நான் என்னடி துரோகம் பண்ண? என்ன பழி வாங்கிட்டிய லட்சுமி. நான் பாத்துருக்க மாட்டேன் உனக்கு ஒரு அழகான மாப்பிளைய. உனக்கு தமிழ்நாடு மட்டுமா மாப்பிளை பார்த்தேன்? ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, டெல்லி, பாம்பே, ஒரிசா, இப்படி பல மாநிலங்கள்ல மாப்பிளை பார்த்தேன். வருஷம் ஒவ்வொருத்தரா புடிச்சு கட்டி வச்சு உன்னை 100 குட்டி போட வச்சு நான் பெரிய பண்ணைக்கே சொந்தக்காரன் ஆகலாம்னு நினைச்சேன். இப்படி கேவலம் ஒரு திண்ணை கூட சொந்தக்காரன் ஆக முடியாம அந்த கம்முநாட்டி காங்கைய கருப்புனோட ஓடி போயிட்டியடி. அப்படி எதடியே காட்டியாவ உன்னை மயக்கி கூட்டிட்டு போனா? அடியே, உனக்கு நான் என்னடி துரோகம் பண்ண? பருத்து கொட்டை வைக்கலையா? புண்ணாக்கு வைக்கலையா? தவிடு வைக்கலையா? எல்லாத்தையும் தின்னு புட்டு நல்ல கொழுன்னு கொளுத்து அந்த கருப்புனோட ஓடி போயிட்டியடி. அடியே, உலகத்துல எந்த மாட்டுக்காரனாவது தான் மாட்டை குளோசப்புற போட்டோ புடிச்சு நடுவீட்டுல மாட்டி வைப்பானாடி? நீ 10 பேருக்கு முன்னாடி தியேட்டருக்கு போய் படம் பார்த்தா அது உனக்கு கேவலம்னு கடனுக்கு வீடியோ டெக் வாங்கிட்டு வந்து அதுல கோமாதா படம் போட்டு காட்டினேன். அதை பார்த்துட்டு அதுல வர்ற லவ் சீனை மனசுக்குள்ளேயே டெவலப் பண்ணி வச்சிருந்து சமயம் பார்த்து காலை வாரிட்டு ஓடி போயிட்டியாடி லட்சுமி. லட்சுமி, இந்த பாருடி, என் மாமனார் வீங்கின வாய லெட்டர் எழுதியிருக்கிறான். வாங்கின கடனை கொடுக்க வக்கில்ல, நீ சோறு திங்கிறியா வேற எதை திங்கிறன்னு? லட்சுமி சொல்லு, லட்சுமி சொல்லு. நான் எனக்காகவா கடன் வாங்கினேன்? உனக்காகத்தானே, உன் நன்மைக்காகத்தான் நான் கடன் வாங்கினேன். உனக்கு ஒரு கொட்டாய் போடலாம்னு தான் நான் கடன் வாங்கினேன். இப்படி என்ன கொட்டாய் விட வச்சுட்டு போயிட்டியே லட்சுமி. போச்சு போச்சு, என் மனக்கோட்டை எல்லாம் போச்சு. என் எண்ணத்துல சாணியை வாரி அடிச்சுட்டு போயிட்டியேடி. அடே காங்கையன் கருப்பா, எனக்கு வில்லனா பிறந்தவனு, என் லட்சுமியை தள்ளிட்டு போனவனு, அவன் எங்க இருந்தா